டேய் குணா, எனக்கு ஏதோ பயமா இருக்குடா. தம்பி நம்ம விட்டுருக்க கூடாது. ஏய், செந்தில், வேலு, பாலாஜி, லட்சுமிபதி, சுரேஷ் அண்ணன், கதிர்வேல் அண்ணன், வேல்ராஜ், சுரேஷ் அண்ணன். அப்புறம் எங்க சித்தப்பாவுக்கு ஒரு புல்லு. உன் சித்தப்பாவுக்கு ஒரு புல்லு. இங்க பாரு, இதான் கரெக்ட். இல்லைன்னா ஊரே நம்ம பக்கம் திரும்பி இருக்கும். ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். அவன் ஒத்தாளு, நம்ம எல்லாத்தையும் சேர்த்து போட்டுருப்பாப்ல. கரெக்ட். அவரு ஒத்தாளு, நீ ஒத்தாளு, நான் ஒத்தாளு, மொத்தம் 3 ஆளு. ஏய் குணா, நான் ஒரு ஆளு, மொத்தம் 4 ஆளு. டேய், என்னடா ஆளுக்கால் 4 ஆளு பேசிட்டு இருக்கீங்க? சரி நீ சொல்லு. நான் ஒரு ஆளு, மொத்தம் 5 ஆளு. அனி 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 என்ன சொல்ல வர? அது சொல்றா. அனி, ராஜனை போட்டாங்க. நீ இதோ பாருங்க. என்னடா சொல்றீங்க? உன் புருஷனை போட்டாங்களாம், அதான் சொல்றான். ஐயோ, என்னடா பதர்வான்னு பார்த்தா ஃபீல் பண்ணவே மாட்டேன். யார் இந்த ராஜன்? எதுக்கு இவங்க எல்லாரும் ராஜனை கொலை பண்ணாங்க? இதை நீங்க பார்க்கணும்னா ஒரு புது ஃபிளாஷ்பேக் இருக்கு, பாருங்க. அதுக்கு முன்னாடி அன்புன்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் யாருன்னு பார்க்கலாம். கூட்டத்துல ராஜன் யார் கண்ணுக்கும் தெரியலனாலும் ராஜன்னு பேரை சொன்னா எல்லா கூட்டத்துக்குமே தெரியும். கூட்டத்துக்கு நடுவுல குனிஞ்சு போற மாதிரி இருக்காரு. இவரை இந்த கூட்டத்துல மட்டும்தான் தெரியாது. ஆனா இவர் பேரை சொன்னா சுத்தி இருக்கிற எல்லா கூட்டத்துக்கும் இவரை தெரியும். கூடவே ஒரு 4 பேரை இவர் சொல்ற ஜோக்குக்கெல்லாம் சிரிக்கிறதுக்காகவே வச்சிருப்பாரு. அதுதான் செந்தில், குணா, வேலு, அப்புறம் அவன் தம்பி. அவன் பேரே தம்பி. அன்பு ரொம்ப சின்ன பையன். அவனுக்கு முதல்ல போர்டாட கத்து கொடுத்ததே ராஜன் தான். இப்படி ஆடி செஸ் பிளேயர் விஸ்வநாத ஆனந்தே ஜெயிக்கணும்ன்றது தான் அவருடைய ஆசை. ஏய் குணா, வாடா. எப்ப ஆகுற? நான் நல்லா இருக்கேன். நீ? டேய், எனக்கு என்னடா குறை? நான் ராஜா மாதிரி தான் இருக்கிறேன். எவ்வளவு நாள் நல்லா இருக்கேன்னு பாக்குறேன். என்னடா சொன்ன? இல்ல, இதே மாதிரி இன்னும் நல்லா சூப்பரா இருக்கணும்னு சொல்றேன். ஓ, அதான் அன்பு. என்னடா கண்ணிலே பேசினுக்கிறீங்க? தூக்கி போடுறா. ஒருத்தனை பிடிக்கலன்னு வச்சுக்கிறேன். டே பொறுமையா, இப்படிதானே? சரி. ஏய், டைம் எடுக்காத, முடிச்சுட்டு வா. சரிண்ணே. அப்ப இங்க பாடுறா, ரவி. ஒருத்தனை பிடிக்கலன்னு வச்சுக்கேன், அவனை சும்மா போய் நோண்டிட்டு இருக்க கூட. தொழிலுக்காக பண்றியா? அப்ப பண்ணு. இதோ பண்ற. எனக்கு நான் தெரியுமாடி, பின்னாடி குத்தி வச்சிட்டாண்டி அவன். இன்னும் எங்கெங்கெல்லாம் வாங்கிருக்கீங்க? நிறைய பின்னாடி தாண்டி வாங்கியிருக்கேன், முன்னாடி எதுவும் வாங்கல. தலை எழுத்து. ஏய், இடுப்புல கை வச்சிட்டு இருக்க, கை அமைக்க. இது ஒண்ணு குறைச்சல் இல்ல. உன்னை பண்ணவ யாருன்னு மட்டும் சொல்லு, நான் குத்தி கொன்னுடுறேன். ஏய், அது குறா குறா. இந்தாமா, பழலாம் வாங்கிட்டு வந்து. வாங்கண்ணா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ நல்லா இருக்கியாண்ணா? நான் நல்லா இருக்கேன். ஆனா நான் சந்தோஷமா இல்லனா. என்னடா அவளே கேள்வி கேட்டு அவளே பதில் சொல்லிட்டு இருக்கறாங்க. என் புருஷனை இப்படி குத்தி போட்டியானா? இல்லம்மா, அது. நீ நல்லா இருக்கியானா? ஆனா நான் சந்தோஷமா இல்லனா. அட நான் நல்லா இருக்கேம்மா. இந்த பாருமா, என்னதான் செந்திலுக்கு எனக்கு பகை இருந்தாலும் அவனை குத்தி போற அளவுக்கு நமக்கு எண்ணம் கிடையாது. ஆமா ஆமா, எண்ணம் ஒரு பக்கம் இருக்கும். இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏய் வாடா குணா, எப்பரா இருக்கற? நான் நல்லா இருக்கேன். நீ இன்னுமா உயிரோட இருக்க? ஏய், நீ அம்சாலுங்க இன்னும் குத்தி போடாம இருக்கன்னு சொல்லி சந்தோஷப்படு. புத்தா? அது சரி. உடம்ப பார்த்தா குத்த பாதியில விட்ட மாதிரி தெரியலையே. டேய், நீ அம்சாலுங்க நெஞ்சில குத்துவானுங்க பார்த்தா பின்னாடி குத்திட்டான்னு சொல்லணும். உட்கார முடியலடா. லூங்கில நடந்தா கூட ஒரு நாளைக்கு 4 தடவை மாத்த. சரி. அண்ணா நீ நல்லா இருக்கியானா? நான் சந்தோஷமா இல்ல. இவ வேற என்னடா? ஏய் போங்கடா டேய். ஏடா நம்மள கொன்றுவா போல. ஓடு. யோ, உன் தம்பியை போய் பிடிக்க சொல்லுப்பா. ஏய் வாடினா வா. ஏய் இங்க பாரு. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? கையை அமுக்கிட்டு இருக்கேன். கையை என் கை பிடிச்சி அமுக்கணும். உன் கையை பிடிச்சி அமுக்க கூடாது. இங்க பாரு, உங்க அண்ணன் நம்மளெல்லாம் பார்க்க மாட்டான். மாட்டணும். யாரு நீ? அண்ணன் கூப்பிடி, அவன் தாண்டி. மாட்டணும்னு வச்சுக்கோ, தொக்கா பிறந்துரும். அதான் நான் இப்பவே சொல்றேன், அவனை இப்பவே போட்டுடலாம். என்ன விடுங்க. ஏய் இங்க பாரு, ஒருத்தனை பிடிக்கலன்றதுக்காகலாம் போடுறது. தொழிலுக்காக பண்றியா பண்ணு. அதை விட்டு நீ போடுறன்னு சொல்லி எதிர்க்க நின்று வச்சுக்கோ, கூட பிறந்தவனா பார்க்க மாட்டான். டப்புன்னு கொத்தி போட்டு போயிட்டே இருப்பான். புரியுதா? போ. இது இந்த படத்திலே இல்லையே. கிஷோர் மாதிரி பேசுற நம்ப வேணாமா? போடே.
ஓ நீ அந்த படத்தை சொல்றியா? ஏய் ரெண்டுத்துக்கும் ஒரே இதான் போடி. ஆனா உன்னை வந்துட வேண்டியது. பின்னாடி குத்து வாங்குது எனக்கு தான் தெரியும். எதுக்காக இவனுங்க ராஜன் கூட அடிச்சுக்கிறானுங்கன்னு உங்களுக்கு தெரியலல்ல? எல்லாத்துக்கும் காரணம் அந்த வடை. வடையா? ஆமா வடை தான். செந்தில், குணா, தம்பி, வேலு, ராஜன் இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கை கூட இணைக்கிறது ராஜன் தானா? இல்ல, ஒரு வடை. நான் சொன்ன மாதிரி அந்த ஒரே ஒரு வடை. எது வடையா? ஆமா அந்த வடை. அதுதான் மசால் வடை. தெருமுனையில் இருக்கிற சந்திராக்கா கடையில் மசால் வடை சூப்பராக இருக்கும். அந்த கூட்டத்தில் அடிச்சு பிடிச்சி செந்தில், குணா இவங்க 2 பேரும் மசால் வடையை கஷ்டப்பட்டு வாங்கி ராஜனுக்கு கொடுப்பாங்க. இப்படி வாங்கிட்டு வந்து 5 வடையையும் ராஜன் எல்லாருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுப்பாருன்னு பார்த்தா அதில் ஒரு வடையை மட்டும் எல்லாருக்கும் சரிக்கு சமமாக பிரித்து கொடுத்துட்டு மீதி இருக்கிற 4 வடையை அவரே உஷார் பண்ணிடுவார். டேய், வயசு பசங்க வடைலாம் கம்மியாக தான்டா சாப்பிடணும். அது மட்டும் இல்லை, சந்திரா கடையில் போடுற வடைக்கு வேற எதுவுமே ஈடு இணையே இல்லை. புரியுதா? சரிண்ணா. இந்த வடைலாம் எனக்கு. அண்ணன் எல்லாருக்கும் ஒன்று கொடுப்பாருன்னு பார்த்தா மொத்தமாக அவர் எடுத்துன்னு டேய் என்னடா அப்படி பேசிட்டு போறான்? டேய் தம்பி, நான் ராஜன் தம்பி. ராஜன் தம்பி, அண்ணனை கூட்டு வா. எங்க இருக்காரு? வெளியே எங்கன்னா இருப்பார் பார், கூட்டு வாப்போ. வெளியே இருக்கிறாரா? டேய் எங்க இருக்கான்னு சொல்றா. வெளியே தான் இருப்பார் போடா. டேய் உண்மையா அவன் தம்பி தானே அவன்? நம்ம இப்படியே ராஜனை கூட இருந்தோம்னு வச்சுக்கோ, பாதி வடையை சாப்பிட்டு இப்படியே இருக்க வேண்டியதான். ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். டேய் அப்ப அந்த பைத்தியக்காரன் என்ன பண்றது? டேய் அவன் ராஜனை போறானா பாப்போம். இல்லைன்னா நம்ம அவனை போடுவோம். வேற என்ன பண்றது? ஏய் நம்ம எதுக்கு அவனை போட்டு? அவன் பேசினானா அவனே செத்துருவான். கன்ஃபார்மா செத்துருவானா? கரெக்டு தான். இல்லைங்க, அது கொஞ்சம் அப்படி என்ன சொல்றது? அம்மா, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்கு. எப்ப பார்த்தாலும் அண்ணே கிண்டல் தான். அண்ணே அண்ணே உங்களால தம்பிங்க ஏதோ பேசணுமாண்ணே? அட்டி கூப்பிடுறானுங்க. அட்டிக்கா? இல்லைங்க வேணாம், எனக்கு என்னவோ தப்பா படுது. அண்ணி நானே கூட்டு வந்து விட்டுறேன். நீ அவர் வரமாட்டாரு. அண்ணி எதுவும் ஆகாத, நீ நானே கூட்டு வந்து விட்டுறேன். ஏய் சும்மா ரெடி. தம்பிங்க கூப்பிட்டு போகாம இருக்க முடியுமா? சும்மா ஏதாச்சும் பேசிட்டு நீ வா பாப்போலாம். சரி வாண்ணே. ஏய் நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் வந்துடுறேன். எனக்கு என்னவோ மனசே சரியில்லை. இவர் வேற கேட்காம போறாரே. டேய் பாபா டேய் அண்ணன் வராரா? அண்ணன் வர. தெரியும்டா. அதே ஏன்டா இவ்வளோ ஸ்லோவா சொன்ன? அண்ணே அண்ணே போறா, நான் பாத்துக்கிறேன். அண்ணனுக்கு தெரியாம பாத்துக்கோ. வாங்கண்ணே. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. ஃப்ளவர் வாசி அவனுக்கு ஃப்ளவர் பண்ண முடியும். அண்ணா உட்காருண்ணா உட்காருண்ணா. அண்ணா உட்காருண்ணா. உட்காருண்ணா. டேய் நான் உட்காந்துருக்கேன்டா. எதுக்கு என்ன அவசரமா வர சொன்னீங்க? நோ அது ஒண்ணும் இல்லைண்ணா. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல இந்தியா டாஸ் கெளிச்சிருச்சான். இப்ப பேட்டிங் எடுக்கிறதா பவுலிங் எடுக்கிறதா கேக்குறாங்க. என்ன சொல்றது சொல்லு பாப்போம். ஆமாண்ணே. நோ புரியல. ஆஹா புரியலன்னா உட்காருண்ணா. எதுக்கு நான் எந்திரிக்க ட்ரை பண்றேன்? உட்காருண்ணா பேசாம. அண்ணா அடுப்புல நீ போட்டுக்கிற ட்ரெஸ் செம்மையா இருக்கு. ஆனா உனக்கு சுத்தமா செட் ஆகலண்ணா. ஆமாண்ணா பேசாம உட்காருண்ணா. ஆமாண்ணா. சரிடா, என்ன எதுக்கு வர சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லைண்ணா, வடை வாங்கிட்டு வந்தோம். நீ சாப்பிடல, சாப்பிடணும் சாப்பிடு. என்னடா ஸ்கெட்சா? அண்ணா அண்ணா நான் இல்லைண்ணா. எல்லாம் நம்ம குணா தானே. எல்லாம் இவன் தானே. நான் இல்லண்ணா. ஏய் ஏன்டா இப்படி பதட்டமா இருக்கீங்க? நான் இந்த ஸ்கெட்சை கேட்டேன்டா. அந்த ஸ்கெட்சா? ஸ்கெட்ச் இல்லைண்ணா, கிரேயான்ஸ்ண்ணா. ஆமாண்ணா கிரையான்ஸ்ண்ணா. கிரையான்ஸ். என்னடா எனக்கே செட்டிங்கா? கூட இருக்கிற தம்பிங்களை எப்படி பண்றீங்க? உங்களை டேய் என்னடா போட்டீங்க? யாரா போட்டது? நீ தான்டா போட்ட உங்க அண்ணனை. ஏய் இதான் கரெக்ட். இந்நேரம் ஊரே நம்ம பக்கம் திரும்பி இருக்கும். வாங்க கிளம்பலாம். நீ தான் போட்ட, நான் இல்ல. நீ தான்டா போட்ட. டேய் இவன் போட்டு நம்மள போட்டு எங்க அண்ணனை என் கையில போட்டீங்களா?